ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து டியூட்டி கிளம்பணும். ஆ இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் தான். விசிபிளா பார்த்து தான் அப்படியே சாம்பார் சாதம் மாரி தாளிச்சு விட்டுருக்கேன். அதான் அந்த பக்கம் ரெடி ஆயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டுக்க வந்து பீட்ரூட் தான் இருந்துச்சு. இன்னைக்கு தான் காய் வாங்க போனோம். அதனால வந்து 2டே 2 பீட்ரூட் தான் இருந்தது பெருசா. அத கட் பண்ணிட்டு, பீட்ரூட் வறுவல் மாரி, பொரியல் மாரி அப்படியே பண்ணலான்ட்டு இந்த பக்கம் பண்ணிட்டுருக்கேன். மார்னிங் இது 2ம் தான். அப்புறம் வந்து மாவு வந்து கொஞ்சம் தான் இருந்தது. தோசை ஊத்திக்கலான்ட்டு இட்லி ஊத்தல. அப்புறமா அ இது பண்ணிக்கலான்ட்டு. நான் வந்து என்ன எடுத்துகிட்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரெட்டு வேறு இருந்துச்சு. 2 ப்ரெட்டு தான். அத வந்து போட்டுட்டு 2ஓ 2 தான் நெனைக்கிறேன். 2 ஆனா வந்து 2 முட்டை. 2ஆ 3ஆன்னு தெரியலையே 2 தான் போட்டேன். 2 போட்டுட்டு நல்லா அத தாளிச்சுட்டு 2 முட்டை போட்டு அதிலேயே இது பண்ணிட்டு போனேன். அதுதான் வந்து 2 முட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேயே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டேவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பசிக்காம, டயர்ட் ஆக்காம இருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இந்த மொளக்கட்டின பச்சை பயிறு, அது பச்சையாவே சாப்பிட்லாம், இல்ல வேக வச்சும் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து கருப்பு சுண்டல், இல்ல வெள்ளை சுண்டல், சன்னா, அப்புறம் வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு, இந்த மாரி உங்களுக்கு என்ன முடியுதோ, அத வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து மார்னிங்லேயே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் ரொம்பவே டைம் இருக்காது. அதனால வந்து இப்போ நான் கொஞ்ச நாளாவே என்ன பண்ணுறேன், மோஸ்ட்டா வந்து மார்னிங்கில 2 முட்டை முடிஞ்ச அளவு எடுத்துகிட்டு போயிருவேன். ஏன்னா மத்த பொருள்லாம் இருக்கும், இருக்காது. செய்யறதுக்கு நேரமும் இருக்காது. அதனால வந்து நம்ம உடம்புக்கு சரி இந்த முட்டையாவாது 2 போடுவோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிறது. ஆனா தொடர்ந்து வெறும் பாயில்டு எக்கும் சாப்பிட்டு எனக்கு மாறி இருக்கும், போர் அடிக்குது. அதனால என்ன பண்ணுவேன், ஒரு சில டைம் அந்த பெப்பர் போடக்கூட நேரம் இருக்காது. பெப்பர் கொஞ்சம் தீந்துருச்சு. அத அடிச்சு வைக்கணும் மிக்ஸில. அது கூட அடிக்கல, நேரம் இல்ல. இந்த பாருங்க இதுதான் நான் பண்ணது. கொஞ்சமா லைட்டா எண்ணெய்லாம் ரொம்ப ஊத்தல. நெய்ய கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் ஊத்திட்டு, அப்புறம் இந்த பிரெட்ட அரையும் குறையுமா பிச்சு போட்டு 2 முட்டைய போட்டு ஸ்க்ராம்பிள்டு இது மாரி பண்ணிட்டு, லைட்டா இது மட்டும் மிளகாத்தூள் கூட போடல, மறந்துட்டேன். கிளம்புற அவசரத்துல படபட படபடன்னு பண்ணிட்டுருப்பேன். 2 லைட்டா சால்ட் மட்டும் லைட்டா தூவிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அதான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து நான் வந்து ஒரு 8:00 போல வந்து நான் வந்து வாக் போய்க்கிட்டுருக்கேன். சும்மா ஒரு 1500 800 ஒரு 2000க்குள்ள கவர் பண்ணேன் இன்னைக்கு. ரொம்ப நடக்கவும் முடியல. அப்புறம் நடந்துட்டு அதுக்கப்புறம் கீழ போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கு என்னோட டீ பிரேக்கில் வந்து நான் அந்த ப்ரெட்டை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். அங்கே வந்து என்ன பண்ணுவேன், நான் ஒரு காஃபி அப்போ தான் குடிப்பேன் நான். ஒரு காஃபி, அப்புறம் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் 2 ப்ரெட்டு 2 முட்டையும் சேர்ந்து அந்த உப்புமா மாதிரி அதை சாப்பிட்டு ஒரு காஃபி குடித்தேன். அது சாப்பிட்டுக்கன்னா அப்புறம் வந்து 1 மணி போல் வந்து ஒரு 5 பாதாம், ஒரு 10 ட்ரை கிரேப்ஸ் இது வந்து நான் எடுத்துப்பேன். இது வந்து அங்கே வச்சுருக்கேன். அதை வந்து 1 மணி போல் வந்து அதை சாப்பிடுவேன். அது உங்களுக்கு காட்ட முடியல என்னால். அப்புறம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் நம்ம பண்ண பிசபிளாக பார்த்து, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு கார்ன் வச்சுருக்கேன். ஓகேவா? ரொம்ப ஒரே இதாக கட்டுப்படுத்த முடியாது நம்ம. கட்டுப்படுத்தாதீங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சத எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து சுத்தமாக காய் இல்ல. அந்த பக்கம் போயிருந்தோம் ஒரு வேலையா. அதனால் வந்து போத்தீஸ்லேயே வந்து காய் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நானும் மாமாவும் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் மக்களே. அப்புறம் வந்து ஈவினிங் எனக்கு ரொம்ப சரி நைட்லேயும் இன்னும் காப்ஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஈவினிங் ஒரு டீ குடிச்சிட்டு நான் வந்து போயிட்டு வந்தேன். அப்புறம் வந்து ஒரு செவ்வாழையை சாப்பிட்டு நான் வந்து அந்த டேவை வந்து முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதில் எடுத்தது 3000க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நடந்தது ஒரு 4000க்குள்ளே இருக்கும். ரொம்ப நடக்கலை இன்றைக்கி. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே.